உண்மையிலே திருவள்ளுவர் என்ற பெயர் வரவேற்கத்தக்க பேர் தான். திருவள்ளுவருக்கு ஒரு மதிப்பொன்று இருக்குது. ஆனால் யாழ்ப்பாணம் என்ற பேரை நீங்கள் எடுக்கக்கூடாது. துணை தூதுவர், இந்திய துணை தூதுவர் சாய் முரளிகிட்ட வந்து அவர் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். இப்போ மூன்றாவதாக மாற்றப்பட்டிருக்கின்ற பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம். ராமநாதன் செய்கிற செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது அவருக்கு வாக்களித்த மக்கள் ஏன் இவருக்கு வாக்களித்தோம் என்கின்ற நிலைக்கு வந்து விட்டார்கள், அப்படி யோசிக்கின்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். அதான் நிறுவனத்துடைய இந்த காற்றாலை திட்டம் தொடர்பான ஒரு முக்கியமான விடயத்தை தேசிய மக்கள் சக்தி வந்து வெளியிட்டிருக்கு. பல விடயங்களில் இவர்களுடைய நிலைப்பாடு வந்து முன்னுக்கு பின்முரணாகத்தான் இருக்கிறது. ஏற்கனவே அதுக்கு முக்கியமான விடயத்தை நாங்கள் சொல்லணும். இந்த அர்ச்சுனா மகேந்திரனுடைய வழக்கு, அதாவது மத்திய வங்கி பிணைமுறி வழக்கு, தளர்வு போக்கு, அதாவது சிங்கப்பூருடைய உதவியை நாடி அவரை கைது செய்வோம் என்கின்ற ஒரு தளர்வு போக்கை காட்டியிருந்தார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு அவர்கள் வெளியேறணும், அவர்களுக்கு அவர்களுடைய சம்பளத்தின் 1/3 வழங்கப்படும். மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் விஜயராம இல்லத்தின் பராமரிப்பு செலவுக்காக 430 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கின்றது. ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ அண்மையில் ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்த விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையத்தினுடைய பேர் மாற்றம் தொடர்பானது. அது வந்து ஏன் இந்த பேரை மாற்றினார்கள், அதாவது மோடி கூட இந்த பேர் மாற்றத்துக்கு வரவேற்பு தெரிஞ்சிருந்தார். அதாவது திருவள்ளுவர் கலாசார நிலையம் என்று அந்த பேர் மாற்றப்பட்டிருந்தது. உண்மையிலே இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது CVK சிவஞானமும் சொல்லியிருந்தார், உண்மையிலே திருவள்ளுவர் என்ற பெயர் வரவேற்கத்தக்க பேர் தான், திருவள்ளுவருக்கு ஒரு மதிப்பொன்று இருக்குது. ஆனால் யாழ்ப்பாணம் என்ற பெயரை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா யாழ்ப்பாணம் என்ற பெயர் உண்மையிலேயே எங்களுடைய வரலாற்றை தாங்கி நிற்கின்ற ஒரு பெயர், எங்களுக்குரிய ஒரு பெருமையான பெயர். அதை நீங்கள் விலக்களிக்கிறது என்றது அதை அவமதிக்கிற மாதிரி நாங்கள் பார்க்குறோம். எங்களுடைய ஒரு வரலாற்றை நீங்கள் அவமதிக்கிற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம் என்று CVK சிவஞானமும் இது தொடர்பாக துணை தூதுவர், இந்திய துணை தூதுவர் சாய் முரளிகிட்ட வந்து அவர் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். பிறகு இது தொடர்பாக அன்றைய தினமே, அதாவது இந்த பேர் மாற்றம் நடந்த அன்றைய தினமே அமைச்சர் கூட இது தொடர்பான கண்டனத்தை வெளியிட்டிருந்தார். அதிலேயும் குறிப்பாக அவர் சொல்கின்ற பொழுது இந்த பெயர்களோட விவரங்கள் எந்த ஓர்டரில் இருக்கின்றது, அதாவது எந்த படிமுறையில் இருக்கின்றது பார்க்கின்ற பொழுது தமிழுக்கு இறுதி இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக ஆளும் கட்சி அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களே இது தொடர்பான விமர்சனத்தை முன்வச்சிருந்தார். ஆகவே இப்படியாக இந்த பெயர் மாற்றம் தொடர்பான விடயம் சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த வகையில் அந்த பெயர் இப்போ மீண்டும் மாற்றப்பட்டிருக்கிறது, 2வது முறையாக மீண்டும் மாற்றப்பட்டிருக்கிறது. முதலாவது யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையம், 2வதாக திருவள்ளுவர் கலாசார நிலையம், இப்போ 3வதாக மாற்றப்பட்டிருக்கின்ற பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம். ஆக இங்கே யாழ்ப்பாணம் என்ற பெயரும் உள்ளடக்கப்பட்டு திருவள்ளுவர் என்ற பெயரும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக இனி விமர்சனம் செய்வதற்கு எந்த ஒரு நபர்களும் தயாராக இருக்க மாட்டார்கள் நம்புகிறோம். ஏனென்றால் இதில் கேட்ட 2 பெயர்களும், அதாவது வந்து தெய்வப்புலவன் வள்ளுவனுடைய பெயரும் இங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது, யாழ்ப்பாணத்தின் பெயரும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இரு தரப்புக்கும், அதாவது வந்து ஏற்கனவே அவர்கள் வைத்த பெயரையும் வைத்துக்கொண்டு முன்னுக்கு யாழ்ப்பாணத்தையும் உள்ளடக்கியிருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. அதாவது முன்னே அரசாங்கங்களில் ஏதாவது ஒரு பெயர் மாற்றம் சம்பந்தமாகவோ அல்லது ஏதாவது விடயம் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது உடனடியாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படாது. ஆனால் இப்போ இந்த உடனடியாக இந்த விடயம் நிறைவேற்றப்பட்டது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கின்றது. அடுத்தாக இன்னொரு முக்கியமான விடயத்தை பற்றி நாங்கள் பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பான விடயம். அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பாக பல விமர்சனங்கள் அண்மை காலங்களாக வைத்து கொள்ளப்பட்டது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இவரது செயற்பாடுகள் வரவேற்பை பெற்றிருந்தாலும் கூட பின்னர் விமர்சனத்துக்குள்ளானது. அதற்கு பிறகு இப்போ சமீப காலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட வரவேற்பை பெற்றிருந்தது இவருடைய செயற்பாடுகள். இருந்தாலும் கூட அண்மை காலமாக இந்த போலீசார் ஒரு முரண்பட்ட பின்னர் இவருடைய செயற்பாடுகளுக்கு எதிரான விமர்சனங்கள் அதிகமாக இருக்கின்றது. அதில் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவாளர் ஐன்ஸ்டீன் அவர்கள் ஒரு விடயத்தை தனியார் தொலைக்காட்சி ஒன்று கழித்த நேர்காணலில் சொல்லியிருக்கிறார். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா இப்போ அர்ச்சுனா ராமநாதன் செய்கிற செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது அவருக்கு வாக்களித்த மக்கள் ஏன் இவருக்கு வாக்களித்தோம் என்கின்ற நிலைக்கு வந்து விட்டார்கள், அப்படி யோசிக்கின்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். அந்த அளவுக்கு அவருடைய செயற்பாடுகள் இருக்கின்றன. உதாரணமாக அவர் அந்த குறிப்பிட்ட அந்த போலீசாரோடு நடந்த வாய் தர்க்கத்தை எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கின்றார். போலீசார் செயற்பாடுகளுக்கு நாங்கள் உதவி புரியணும், அது அவர்கள் மறைச்சு சோதனை செய்கிறதுக்கு அனுமதி கேட்டால் சோதனை செய்யணும், அது மட்டும் இல்லாமல் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் என்று கேட்டால் சமர்ப்பிக்கணும்.
ஆக இப்படியாக உண்மையிலேயே இப்படியான விடயங்களை மேற்கொள்வது மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வை தான் ஏற்படுத்தும். அது மட்டுமில்லாமல் ஜனாதிபதி அவர்கள் விமான நிலையத்திலிருந்து இறங்கினாலும் கூட விமானத்தில் இறங்கினாலும் கூட சாதாரண மக்கள் எந்த பாதையில் போவினமோ அந்த பாதையால் தான் அவர் தன்னுடைய பயணத்தையும் மேற்கொள்வார். ஆக அவரே அப்படி இருக்கின்ற பொழுது இங்கே இருக்கிற பாராளுமன்ற குறிப்பிட்ட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இப்படி செஞ்சது விமர்சிக்கத்தக்க ஒரு விடயம் என்று அவர் அந்த நேர்காணலில் சொல்லியிருக்கார். ஆக அர்ச்சுனா தொடர்பான இந்த விமர்சனங்கள் மாறி மாறி வந்த வண்ணமே இருக்குது. ஆதரவான விமர்சனங்கள் ஒரு பக்கம் அது மட்டும் இல்லாமல் எதிரான விமர்சனங்களும் வந்த வண்ணமே இருக்குது. ஆகவே அர்ச்சுனா பற்றிய நிலைப்பாட்டில் ஒரு குழப்பகரமான நிலை ஒன்று தான் இப்போ இருக்குது. ஆக இது தொடர்பாக நாங்கள் ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறோம். எப்படி அர்ச்சுனா சம்பந்தமாக ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாமல் இருக்கிறோமோ அதே மாதிரி தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாடு சம்பந்தமாகவும் ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாமல் தான் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதானி நிறுவனத்துடைய இந்த காற்றாலை திட்டம் தொடர்பான ஒரு முக்கியமான விடயத்தை தேசிய மக்கள் சக்தி வெளியிட்டிருக்கு. ஏன்னா அதானி நிறுவனத்துக்கு இந்த காற்றாலை திட்டம் தொடர்பாக எந்த ஒரு அனுமதியையும் நாங்கள் வழங்க மாட்டோம் என்று அவர்கள் கூறியிருந்தார். முன்னைய காலகட்டங்களில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மன்னாரில் இந்த காற்றாலை திட்டத்தை நிறுவுவதில் உறுதியாக இருந்தார். ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சியில் அந்த காலத்தில் இருந்தே தேசிய மக்கள் சக்தி இதுக்கு எதிர்ப்பலைகளை தான் சொல்லி கொண்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களில் கூட இந்த அதானியினுடைய இந்த காற்றாலை திட்டம் அது மட்டும் இல்லாமல் இந்த வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் இலங்கை ஆக்கிரமிக்கப்படுதல் தொடர்பான பல விடயங்களுக்கு தாங்கள் எதிரான நிலைப்பாட்டையே ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் என்று அவர் சொல்லியிருந்தார். அதற்கு பிறகான காலப்பகுதியில் அமெரிக்காவில் அதானி நிறுவனத்துக்கு தடை விதிக்கப்பட்டு அங்கே இருக்கிற ஊழியர்கள் மேலே அதானி நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் மேலே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் அதானி நிறுவனத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை ஆண்ட்ரூ மார்சனாக் ஆட்சியில் எடுத்திருப்பார்கள். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அதானி நிறுவனத்தின் இந்த நாட்டில் குறிப்பாக அமெரிக்காண்டில் இந்த நாட்டில் அவர்களுடைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக சட்டம் பாய்ந்தாலும் கூட இலங்கையில் அவருடைய திட்டத்தை நாங்கள் ஆதரிப்பதா இல்லையா என்பதை பற்றி பரிசீலித்து தான் முடிவை எடுப்போம் என்று சொல்லியிருந்தார். அந்த வகையில் இப்போ அந்த பரிசீலனின் பிறகு ஒரு முடிவெடுத்திருக்கின்றார்கள் இதை முற்றாக நிராகரிக்கிறது என்று. இப்படியாக அதானி நிறுவனத்தில் மட்டுமில்லை பல விடயங்களில் இவர்களுடைய நிலைப்பாடு முன்னுக்கு பின்முரணாகத்தான் இருக்கிறது. ஏற்கனவே அதுக்கு முக்கியமான விடயத்தை நாங்கள் சொல்லணும். இந்த அர்ச்சுனா மகேந்திரனுடைய வழக்கு, அதாவது மத்திய வங்கி பிணைமுறி வழக்கு. ஆக இந்த மத்திய வங்கி பிணைமுறி வழக்கில் உடனடியாக சார்ந்தோர் அனைவரையும் கைது செய்வோம். அதில் ரணில் விக்ரமசிங்கவுடைய பெயர் கூட குறிப்பிடப்பட்டது. உடனடியாக கைது செய்வோம் என்று கூறியிருந்தார்கள். அதற்கு பிறகான காலகட்டத்தில் அர்ச்சுனா மகேந்திர அவர்கள் சிங்கப்பூரில் இருப்பதன் காரணத்தினால அவர் சிங்கப்பூர் பிரஜையாக இருக்கின்றார். அந்த நாட்டின் அனுமதி இல்லாமல் அவரை கைது செய்ய முடியாது. இருந்தாலும் கூட இந்த உதவியை வழங்குகின்றோம் என்ற ஒரு தளர்வு போக்கு, அதாவது சிங்கப்பூருடைய உதவியை நாடி அவரை கைது செய்வோம் என்கின்ற ஒரு தளர்வு போக்கை காட்டியிருந்தார்கள். முதல் உறுதியாக இருந்த பல விடயங்களில் இப்போ உறுதி நிலைப்பாட்டை குலைக்காமலும் அது மட்டும் இல்லாமல் அந்த உறுதி நிலைப்பாட்டிலிருந்து சற்று பின்வாங்குற ஒரு நிலைப்பாட்டை தேசிய மக்கள் சக்தியினர் இப்போ கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக பாட்லி சம்பிக்கிறனவுக்கு சொல்கின்ற பொழுது அன்ற பிரியதர்சன யாப்பாவை இந்த வெள்ள நிவாரணம் தொடர்பான ஒரு வழக்கில் கைது செய்திருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே பல குற்றவாளிகள் இங்கே வெளிக்கு கொண்டுவரப்படவில்லை. பொருளாதார நெருக்கடிக்கு நாடு வந்தது, அது தொடர்பாக இருந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்றார்கள், அதுவும் கைது செய்யப்படவில்லை. இப்படியாக பல குற்றவாளிகள் தேக்க நிலையில் தான் இருக்கணும், இன்னும் கைது செய்யப்படவில்லை. ஆனால் அரசியல் பழிவாங்கல்கள் இங்கே மேற்கொள்ளப்படுகின்றது. அதுதான் இந்த ஆண்ட்ரோ பிரியதர்சன யாப்பானுடைய கைது. ஆக உண்மையான குற்றவாளிகளை இவர்கள் இன்னுமே கண்டுபிடிக்கல என்று பாட்லி சம்பிக்க ரணவக்க அவர்கள் இந்த ஆளுங்கட்சி மேலே ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கின்றார். ஆக இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஆளும் கட்சியிலிருந்தும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. பல நடைமுறை விஷயங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. என்று பார்த்தீங்கன்னா உதாரணமாக இந்த நடைமுறை விஷயங்களை முதல்ல எடுத்து பார்த்தோம்னா இந்த பாராளுமன்றத்தில் ஒரு பல சலுகைகள் குறைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் முக்கியமான சலுகை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உணவு சலுகை. ஏற்கனவே இந்த 3 நேர உணவுக்கும் 450 ரூபா விதிக்கப்பட்டது சிற்றுண்டி சாலையில், பாராளுமன்ற சிற்றுண்டி சாலையில் 3 நேர உணவுக்கும் சேர்த்து 450 ரூபா. பெரிய எந்த அளவிலான உணவுகள் நமக்கு 450 ரூபா தான் விதிக்கப்படுகிறது. ஆனால் இப்போ அது 2000 ரூபாயாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக பார்க்கின்ற பொழுது காலை உணவுக்கு 600 ரூபா, பிறகு மதிய உணவுக்கு 1500 ரூபா, பிறகு தேநீருக்காக பின்னேற தேநீருக்காக 200 ரூபா விதிக்கப்பட்டிருக்கிறது.
மொத்தமாக 2000 ரூபாய் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் அவர்களுக்குரிய பணியாட்கள் எண்ணிக்கை 15 பணியாட்களிலிருந்து 12 பணியாளர்களாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அவர்களுடைய எரிபொருள் கொடுப்பனவாக 2250 லிட்டர் கொடுப்பனவாக முன்னைய காலகட்டங்களில் இருந்தது. அது 900 லிட்டராக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படியாக எரிபொருள் கொடுப்பனவு மாற்றங்களும் ஒரு முக்கியமான ஒரு நடைமுறை விடயங்களாக பார்க்கணும். அதே மாதிரி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது என்று பார்த்தா நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் மேல குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கின்றார். என்ன குற்றச்சாட்டு என்று பார்த்தீங்கன்னா, முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு அவர்கள் வெளியேறணும், அவர்களுக்கு அவர்களுடைய சம்பளத்தின் 1/3 வழங்கப்படும், 30,000 ரூபாய் வழங்கப்படும், அவர்கள் உடனடியாக அவர்களுடைய இல்லத்தை விட்டு வெளியேறணும், இல்லாட்டிக்கு அவர்கள் அந்த குறிப்பிட்ட தொகை பணத்தை, அதாவது அவர் 30,000 ரூபாய் கழித்து அவருடைய மாத வாடகை பணத்தை அவர்கள் செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி இந்த கோரிக்கையை முன்வைச்சிருந்தார். இருந்தாலும் கூட இன்னுமே அவர்கள் வெளியேறவில்லை, அவர்களுக்கு வெட்கம் இல்லையா என்று நலிந்த ஜெயதிஸ், சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் கூறியிருக்கின்றார். அதிலேயும் குறிப்பாக அவர் மைத்திரிபால சிறிசேன, மஹிந்த ராஜபக்ச, சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க போன்ற மூவரையும் குறிப்பிட்டிருந்தாலும் கூட அவர் குறிவைத்து யாரை தாக்குறார் என்று பார்த்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்சவை. அவர் சொல்கின்ற பொழுது இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் விஜயராம இல்லத்தின் பராமரிப்பு செலவுக்காக 430 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கின்றது. அதில் 2020ஆம் ஆண்டில் வீட்டை புதுப்பிக்க 33,80,892 ரூபாயும், 2022ஆம் ஆண்டில் 3,85,000 ரூபாயும், 2023ஆம் ஆண்டில் 18,336 மில்லியன் ரூபாயும் செலவிடப்பட்டிருக்கின்றது இந்த வீட்டு செலவுக்காக. அதில் இந்த 2023ஆம் ஆண்டுக்கான செலவு தான் அதிகமாக இங்கே இருக்குது. அதில் லிஃப்ட் பொருத்துவதற்காக 150.9 லட்சம் ரூபாயும், ஜெனரேட்டர் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக 48,85,843 ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 2023ஆம் ஆண்டில் மட்டும் இல்லத்தை பராமரிப்பதற்காக 383 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும், 2024ஆம் ஆண்டில் 9,46,000 ரூபாய் செலவிடப்பட்டிருக்கலாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இந்த வீட்டு செலவுகள் பற்றி குறிப்பிடுகிற பொழுது உண்மையிலேயே ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், இந்த வீட்டு வாடகை, அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு பரப்பு, இவ்வளவு ஏக்கரில் அவர்களுடைய வீடுகள் இருக்கின்றது. ஆகவே இதற்கென்று இந்த காணிக்கென்று ஒரு மதிப்பு இருக்குது. ஆனால் அவர்கள் இந்த வீட்டு வாடகையை சொல்கின்ற பொழுது தான் 46 லட்சம் என்று கூறியிருந்தார்கள். ஆக வீட்டுக்குரிய இவ்வளவு பராமரிப்பு செலவையும் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதுவும் இந்த அரசு நிதியில் தான் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இப்படியான விடயங்கள் இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய வீட்டுக்காகவே செலவிடப்பட்டிருக்கிறது. இது மக்களைத்தான் பாதிக்கின்றது என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற பொழுது முன்னாள் ஜனாதிபதிகள் மேலே அவர்கள் முன்வைச்சிருக்கிறார். அதில் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச மேலே இந்த குற்றச்சாட்டுகள் அதிகமாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு தொடர்பாக ஏற்கனவே இந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பாக இந்த முன்னைய நாட்களில் இந்த மக்கள் பேரவையால் கொண்டு வரப்பட்ட, தமிழ் மக்கள் பேரவையால் கொண்டு வரப்பட்ட இந்த குறிப்பிட்ட விடயங்கள் இந்த புதிய அரசியலமைப்பில் உள்ளடக்கப்படணும். அதாவது சமஷ்டி அடிப்படையிலான சுயநிர்ணய உரிமை சார்ந்த விடயங்கள் உள்ளடக்கப்படணும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூறியிருந்தார். ஆகவே அவர் கூறுகின்ற பொழுது இது நாங்கள் மற்ற கட்சிகளுடையும் கலந்துரையாடித்தான் இந்த விடயத்தை நாங்கள் முன்வைப்போம் என்று ஏற்கனவே இது தொடர்பாக செல்வம் அடைக்கல்நாதன், ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு கதைத்திருந்தார்கள். அதுக்கு பிறகு தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு தொடர்பாக பேசுவதற்கு தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் அண்மையில் கூடின பொழுது 7 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டது இது தொடர்பாக ஒரு முடிவு எடுப்பதற்கு. அதற்கு பிறகான நிலைப்பாட்டில் பாராளுமன்றத்தில் சந்தித்து பேசுகின்ற பொழுது நேற்று முன்தினம் ஸ்ரீதரன் அவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உள்ளக ரீதியாக கட்சியில் உள்ளக ரீதியாக நாங்கள் பேசி நடத்த இந்த 25ஆம் தேதி நீங்கள் இந்த கலந்துரையாடலை மேற்கொள்றதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம், அந்த கலந்துரையாடலுக்கு நாங்கள் வரமாட்டோம் என்று ஸ்ரீதரன் அவர்கள் கூறியிருக்கின்றார். சுமந்திரன் அவர்கள் கூறுகின்ற பொழுது உள்ளக ரீதியாக இந்த மத்திய செயற்குழு எந்த ஒரு முடிவுமே எட்டப்படலை என்று கூறியிருக்கிறார். CVK சிவஞானம் அவர்கள் இப்போ அண்மையில் கூறுகின்ற பொழுது இது தொடர்பாக எனக்கு ஒரு கடிதமும் வழங்கப்படையில்லை, கட்சியின் தலைவர் என்று இருக்கிறேன், எனக்கு இது தொடர்பாக தலைவர் என்ற ரீதியில் எனக்கு ஒரு கடிதமும் வழங்கப்படையில்லை. அப்படி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கடிதம் அனுப்பினால் அது தொடர்பாக நாங்கள் பரிசீலிப்போம், ஆனால் மத்திய குழுவில் இது தொடர்பாக இந்த ஒரு முடிவும் எடுக்கப்படையில்லை
என்கின்ற ஒரு கருத்திலைப்பாட்டை அவர் சொல்லியிருந்தார். ஆகவே இந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியலமைப்பு தொடர்பாக மக்களின் பிரச்சனையை பேசுவதற்கே இங்கே ஒரு கட்சிக்குள்ளேயே பல கருத்து வேறுபாடுகள் காணப்பட்டிருக்கிறது. ஆக ஏற்கனவே இந்த கட்சிகள் ஏற்கனவே பல குளறுபடிகள் இருக்கிற அதே நேரத்தில் தமிழரசு கட்சி இந்த கலந்துரையாடலில் பங்கேற்குமா பங்கேற்காதான்ற நிலைப்பாட்டை இப்போ தமிழரசு கட்சிக்குள்ளேயே தீர்மானிக்க முடியாத நிலைப்பாட்டில் நினைக்கணும். ஆக இது தொடர்பாக முன்னைய நாட்கள்லேயே இந்த தமிழரசு கட்சி தங்களுடைய பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுக்கே பாராளுமன்றத்தை நாடி இருக்கு. அப்போ இவர்கள்ட்ட நாங்கள் எப்படி தமிழ் மக்களுடைய பிரச்சனையை கொண்டு செல்ல முடியும், இனி அரசாங்கத்திற்கு தான் நாங்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேச முடியும் என்று பல அரசியல் ஆய்வாளர்களும் பொது வழியில் தங்களுடைய கருத்தை முன்வச்சிருந்தார்கள். ஆக அதை மீண்டுமே அதை உண்மையாக்குற முகமாக இவர்களுடைய இந்த நிலைப்பாடுகள் அமைஞ்சிருக்கு. இப்படியாக பல விடயங்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கு பரப்பிலையும் இலங்கை பரப்பிலையும் நடந்த வண்ணமே இருக்கின்றது. ஒவ்வொரு தகவல்களையும் உடனுக்குடனும் உண்மையான தகவலையும் தெரிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா புனியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. தொடர்ந்தும் நாங்கள் உங்களை சந்திக்கிறதுக்கு காத்திருக்கேன். நன்றி, வணக்கம்.